ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, சென்னை சாலைகளே ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். இன்னொரு பக்கம் ஜனவரி 6ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகமும் முடங்க போகுதுன்ட்டு ஜாட்டர்ஜியோ அறிவிப்பு. இப்போ வர புதுசாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை ஊழியரும் களத்தில் குதிச்சிருக்காங்க. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரே கலவர பூமியாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். கடந்த 3 நாளாக சென்னை டிபிஏ வளாகம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் எழும்பூர் கலெக்டர் ஆஃபீஸுன்ட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறது ஒன்றே ஒன்று தான், ஒரே வேலை செய்கிறோம், ஆனால் சம்பளம் மட்டும் ஏன் வேறு வேறு கொடுக்குறீங்க? நேற்று நடந்த போராட்டத்தில் போலீஸ் அவங்கள கைது பண்ணி மண்டபத்தில் வந்து அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன சோகம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை அளித்திருக்காங்க. எவ்வளோ அடித்தாலும் கைது பண்ணாலும் கோரிக்கை நிறைவேறாமல் போக மாட்டோன்ட்டு ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காங்க. இனிமேலும் போராட்டம் தொடரும்ட்டு பகிரங்கமாக வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 6 ஒரு பெரிய பூகம்பம் வரப்போது சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாட்டர்ஜி அமைப்பு ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை உறுதி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஏவாவேல், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட்டம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு. பழைய ஓய்வூதியம் திட்டம் பற்றி எந்த ஒரு உருப்படியான பதிலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் வரலை. அதனால் ஜனவரி 6 போராட்டம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி நடக்கும் சொல்லிட்டாங்க. இதில் லேட்டஸ்டான ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறை ஊழியர்களும் கை கோர்த்துட்டான்னு சொல்லலாம். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நடுநிலை அலுவலர் பார்த்தீங்கன்னா இது விஷயமா அஃபிஷியலாகவே வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு. நாங்களும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வலியுறுத்தி ஜனவரி 6 போராட்டத்தில் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நண்பர்கள், இதை வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டாங்கன்னா ரேஷன் கடைகள், அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கிகள் இவையெல்லாம் செயல்படத்தில் பெரிய சிக்கல் வரலாம். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் வரப்போகிற இந்த நேரத்தில் ரேஷன் கடை ஊழியர்களும் போராட்டம் செஞ்சால் மக்களுக்கு இது பெரிய தலைவலியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறும். எலெக்ஷன் டைமில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி திமுக பண்ண வினைகள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆட்சி முடியும் டைமில் வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியாக வந்திருக்கு. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பல ஆசை வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றாதது யார் தவறு? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக கொண்டு வரும்னு சொன்னாங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய மொத்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. எந்த வாக்குறுதியும் இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. அடுத்த எலெக்ஷன் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? இல்லை இப்போ இருக்கிற 2 மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடைக்குமா? இல்லை போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையுமா? இதே விஷயமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஜனவரி 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். இதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம். அப்பப்போ செக் பண்ணுங்கள். இதே விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.